நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025 நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர் மேடம் அர்ச்சனா பட்நாயக் அவங்கள வந்து நேரில் மீட் பண்ணி திருநங்கை சமூகத்தை எஸ்ஐஆர் எப்படி பாதிக்குது, அப்புறம் என்னென்னலாம் எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு 10 அம்ச கோரிக்கை வச்சு ஒரு லெட்டர் வந்து அவங்களுக்கு நேரில் சந்தித்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் வந்து முக்கியமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது வந்து பிஎல்ஓ பிஎல்ஏஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்கள், ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் கொடுங்க, திருநங்கைகளை எப்படி அட்ரஸ் பண்ணணும், அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணலைன்னாலும் அவங்க வந்து புடவையே கட்டியிருந்தாலும் இல்லை ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் தங்களை தான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மூலிமா தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுதான் சட்டமும் சொல்லுது அப்படின்றத பற்றியும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். போன எலெக்ஷனில் 1453 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000லேருந்து 1,00,000 வரை இருக்கிற எங்கள் கம்யூனிட்டி பாப்புலேஷன். ஆனால் 1453 பேர் தான் போன எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், எங்கள் சமுதாயத்துக்கும் டெமோக்ராட்டிக் ரைட் கண்டிப்பாக கிடைக்கணும், எங்களோட உரிமைகளும் பெருசாக பேசப்படணுன்னா எங்கள் மக்கள் அதிக அளவில் வந்து ஓட்டு போட்டு அவங்களோட பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தால் தான் அவங்களோட கோரிக்கைகள் எங்களோட பிரச்சனைகள் பற்றி அவங்களும் குரல் கொடுத்து பேச முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கிட்டத்தட்ட நவம்பர் 13லேருந்து நேற்று வரை நான் அவங்ககிட்ட கண்டினியூஸாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சோம், என்ன பண்ணணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டினியூஸாக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன். இவ்வளோ லாபி பண்ணியும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் அத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு பாயிண்ட் ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பேருக்கு அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காக அத்தனை நாள் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டோக்கனிசமாக தான் பார்க்குறாங்க திருநங்கை ஓட்டை. ஒரு மினிஸ்கேல் மைனாரிட்டியோட ஓட்டும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எங்களோட உரிமைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்களுக்கான தேவைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எங்களுக்கு ஓட்டர் ரைட்டுன்றது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கிற மாதிரி திருநர் சமூக மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ முயற்சி எடுத்தோம். பட் இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு கேம்ப் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு அதுக்காக நான் நன்றியும் தெரிவிக்கிறேன். திருநர் சமூகத்தை எப்பயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிதாபமாக பார்க்குறாங்களே தவிர எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் சம உரிமை இருக்கிறது யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கான கொஞ்சோண்டு அந்த மரியாதையும் எங்களுக்கான இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுத்து எங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வராங்க. எங்களோட உரிமைகள் பற்றியும் எங்களுக்கும் சமமான எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு சமமான இடம் இருக்குன்றதை பற்றியும் எங்களுக்கு தொடர்ச்சியாக புரிய வச்சுட்ருக்காங்க. என் மூலியமாக என் மக்களுக்கு, என்னோடய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு நான் கண்டினியூஸாக இதை பற்றி சொல்கிறேன். 2 மாதமாக கண்டினியூஸாக என் சமூக மக்களுக்கும் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிருக்கேன். நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் பேருக்கு ஒரு கேம்ப் நடத்தியிருக்காங்க. கம்யூனிட்டி மக்களையே ரீச் பண்ணாமல் ஒரு சிம்பிளாக ஒரு கேம்ப், வர்றவங்க வாங்க, வாங்குறவங்க வாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இது அவங்க கண்டிப்பாக அது அவங்க பண்ணியிருக்க வேண்டிய விஷயம்.